ஹலோ மக்களே, குரூப் 4 எக்ஸாம் நேற்றே முடிஞ்சிருச்சு. அதோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே கொடுத்துருந்தோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். எந்த மாதிரிலாம் எடுத்திருந்தாங்க, எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம், கட் ஆஃபுக்கு என்ன சேஃப் ஜோன் அப்படின்ற மாதிரி ஃபுல் அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கட் ஆஃப்க்கான ஒரு போல் வேறு கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதில் ஓட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிடவே முடியாது, அதுக்காக ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு மாடரேட் லெவலில் இருக்குது. போன வருஷம் அளவுக்கு ரொம்ப ஈஸியாலாம் கேட்டுடல. கொஞ்சம் இடையில நிறைய கொஸ்டின் கஷ்டமாக கொடுத்துருக்காங்க, ட்விஸ்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. சைக்காலஜிக்கெலாம் நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஆன்சர் கீழே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மேக்ஸில் கூட நிறையாவே விளையாண்டுருந்தாங்க. ஓகே, ஒரு 3 கொஸ்டின் வரைக்கும் மேக்ஸில் ரொம்ப சைக்காலஜிக்கலாக கரெக்டாக யோசிந்தால் தான் ஆன்சர் பண்ணியிருக்கவே முடியும். அந்த மாம்பழ கொஸ்டினாக இருக்கட்டும், டைம் அண்ட் ஒர்க்கில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க, அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தி கால்குலேஷனாக கேட்டிருந்தாங்க. எல்சிஎம் வைஸ்எஃப்லையும் ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்மளே போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரீசனிங் கொஸ்டினில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணியிருந்தோம் ஆன்சர் கீ சொல்கிறப்ப. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் நிதானமாக போட்டிருந்தா போட்டுக்கலாம். 200வது கொஸ்டினாக வரப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுவோன்னு போட்டிருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தப்பாக இருக்கும். அந்த மாதிரி சில ட்விஸ்ட்லாம் இருந்தது. தமிழை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். கொஞ்சம் நல்லா ஈஸியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. ஒரு சில கொஸ்டின் வந்து ரெண்டு தடவை கேட்டிருக்க மாதிரிலாம் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா அபோவ் 90 கண்டிப்பாக எடுக்கலாம். ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறையவே ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. தேவையில்லாத அந்த பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சம்திங்கில் கேட்டதெல்லாம் டூ மச்சாக கேட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கூற்று காரண வினாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்காமல் போய் கூட ஆன்சர் பண்ணியிருக்கிற மாதிரி ஈஸியாக தான் இருந்தது. பாலிட்டி அந்த ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஈஸியாகவே அட்டன் பண்ணியிருக்கலாம். மற்றபடி ஒரு சில இடத்துல நிறையாவே ரொம்ப ஆழ்ந்து கேட்குறோன்னு சொல்லி ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் லெவல் தான், அதையும் ஈஸின்லாம் சொல்லிட முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. மேக்ஸில் ஒரு 3 கொஸ்டின் தான் தப்பாகலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு போட்டிருந்தீங்கன்னா போட்டுக்கலாம். நம்மளோட கால்குலேஷனில் பார்த்துப்பீங்க. தமிழ் வந்து ஒரு 90 அப்படின்ற மாதிரி வேணால் வச்சுக்கலாம். ஜிஎஸ்சில் வந்து ஒரு 73 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு 50 சம்திங் அப்படின்ற மாதிரி வச்சாலும் ஒரு 55 to அதாவது 155 to ஒரு 170 ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் சேஃப் ஜோன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் கம்யூனிட்டி வைஸாக கொஞ்சம் பக்காவாக இப்போதைக்கு கட் ஆஃப் சொல்கிறது கஷ்டம். அதனால தான் போல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாரோட ஒப்பீனியனையும் கேட்டுட்டு சொல்கிறோம். இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் எந்த மாதிரி எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணியிருக்க போல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி, எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக எழுதுறீங்கன்னு சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்னா நம்மளோட டெலகிராம்லேயும் அதை பற்றி ஒரு போல் கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதில் ஓட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் வருவோம். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 200 கொஸ்டின். அந்த 200 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தமிழ் 100 கொஸ்டின், மேக்ஸ் வந்து 25 கேட்கல, ஒரு 27 வரைக்கும் அந்த ரீசனிங்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 27 வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 73 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் இலக்கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 38 கொஸ்டினும், இலக்கியத்துலேருந்து ஒரு 29 கொஸ்டினும், அந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த உரைநடை சிறுகதையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 33 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தான் பிரித்து கேட்டிருந்தாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக கேட்ட டாபிக் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா அந்த எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி அந்த ஃபார்முலா வச்சு ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ண கொஸ்டின்லாம் அந்த டேட்டா கூட மாற்றாமல் கேட்டிருந்தாங்க. அந்த ஆன்சர் கீ சொல்லியிருப்ப நம்மளோட முதல் டெஸ்ட்டில் வந்த கொஸ்டின் கூட அப்படியே அதையே கேட்டு வச்சுருந்தாங்க. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து சேர்த்து ஒரு 4 கொஸ்டின், அந்த மென்சுரேஷன் 2D and 3Dலேருந்து ஒரு 4 கொஸ்டின், ரீசனிங்கில் கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக அந்த மாம்பழ கொஸ்டின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேருந்து ஒரு 2 கொஸ்டின், நம்பர் சீரீஸ்லேருந்து ஒரு 2 கொஸ்டின், பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து 1, சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து 1, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து 1, டைம் அண்ட் ஒர்க்கில் எப்பவுமே ஒரு 3 கொஸ்டின் வரைக்குமே கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் தான் கேட்டாங்க, ஒரு லென்த்தி கால்குலேஷனாக கேட்டாங்க. நிறைய பேர் அதுதான் கஷ்டம்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அடுத்து ஏபிஎன்ஜிபி அந்த அரித்மெட்டிக் ப்ராசஸ் ஜாமெட்ரி ப்ராசஸில் அந்த ஸ்பெஷல் ப்ராசஸ் கடைசி அந்த 3ஆம் ஃபார்முலா அந்த 1 கியூப் 2 கியூப் வச்சு கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷனில் ஒரு கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்தது, பேத்தின்னு சொல்லி ஆன்சர் வந்தது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 27 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி வரப்போ தமிழ் சொசைட்டி இதில் பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் 8ம் ஜாயின் ஆகி வந்தது, யூனிட் 9ம் ஜாயின் ஆகி அதில் தான் அதிகமாக வந்தது. கரண்ட் ஒரு 11 கொஸ்டின் கேட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 கொஸ்டின் கஷ்டமாக தான் இருந்தது உண்மையிலே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டிலேருந்து 10 கொஸ்டின். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா மனசுக்கு ஆறுதலாக சொல்லப்போனால் மனசு நிறைவாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். டைரக்ட் ஆன்சராகவே நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஈஸியாக பண்ண முடிஞ்சது. அந்த கூற்று காரணம்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்தது. எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 9, ஐஎன்எம் கூட ஈஸியாக தான் இருந்தது. சயின்ஸ்லேருந்து ஒரு 7 கொஸ்டின் கேட்டாங்க. இந்த தடவை பயாலஜிலேருந்து அதிகமாக கேட்டாங்க. பயாலஜியில் நான் நார்மலாகவே வீக்கு, அதனால் எனக்கு டஃப்பாக தான் இருந்தது. நீங்கள் சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பயாலஜி ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் தான் எப்பவுமே ஃபேவரட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாகிரஃபிலேருந்து ஒரு 4, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த நிர்வாகத்துலேருந்து ஒரு 3 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 73 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் எடுத்திருந்தாங்க பிரித்து. வழக்கமாக கேட்குற டாபிக் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. புதுசாக எந்த டாப்பிக்குமே பெருசாலாம் போகலை. வழக்கமாக கேட்குறதுலே என்னென்ன ட்விஸ்ட் வைக்க முடியுமோ அந்த மாதிரி சின்னதாக வச்சுருந்தாங்களே தவிர
ஓவராலாக ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஒரு மாடரேட் லெவல் ஒரு 155 டு ஒரு 170 வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சேஃப் ஜோன்னே சொல்லலாம். ஓகேவா? அது வந்து உங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷனை வேறு டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த ரிசர்வேஷன் வச்சுலாம் சொல்ல முடியாது. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா 140 சம்திங் இப்போ வரைக்கும் அந்த பூலில் ஓட் பண்ணியிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 140 to 150 அப்படின்ற ரேஞ்சில் தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருந்துடாது. நம்ம ஆன்சர் கீ போட்ட வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த 150 to 170 ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் இருக்கீங்களான்னு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக எழுதினீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 3-4 கொஸ்டின் ஈஸியாக இருக்குனாக்கா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொஸ்டின் கஷ்டமாக வர மாதிரி இருந்ததுனால ஒரு 4/1 அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு 150 அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்லா அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். படிக்காமல் போய் நிறைய பேர் கொஞ்சம் மார்க் எடுத்தா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. டிஎன்பிஎஸ்சியில் நெகட்டிவ் மார்க் இல்லைன்றனால நிறைய பேர் கொஞ்சம் மார்க் எடுக்கலாம். ஆனால் அந்த 130க்கு மேலே தாண்டி அதுவும் அந்த 150க்கு மேலே தாண்டி எவ்வளோ பேர் போகிறாங்களோ அதில் தான் அவங்க எந்த அளவுக்கு டெப்த்தாக படிச்சிருக்காங்க, அவங்களோட நாலேஜ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு 130 to 150நாக்கா நீங்கள் ஆவரேஜாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த 150க்கு மேலே போகிறீங்க அப்படின்னா தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா அதுக்கு மேலே போகிற ஒரு கொஸ்டினுக்குமே நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். போன குரூப் 4க்கு முந்தின குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கேட்ட மாதிரிலாம் இந்த தடவை கேட்டுல. அதனால் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் குறைய தான் செய்யும். ஆனால் பார்த்தீங்கன்னா வேகன்சி வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வேகன்சி வேறு இன்னும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி அதிகமானுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கட் ஆஃப் மார்க் எல்லாமே குறையும். இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த போலில் ஓட் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம், அடுத்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம சேனல்லையும் அப்டேட் கொடுப்போம். நம்ம சேனலோட அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் கம்மியாக மார்க் எடுத்துருக்கோன்னு சொல்லி நம்பிக்கை விட்டுறாதீங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அடுத்தடுத்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. எந்த இடத்துலையும் வேகத்தை குறைச்சிடாதீங்க. அதே ஃப்ளோலேயே போயிட்டுருங்க. கண்டிப்பாக ஒரு ஜாப் வாங்கிட முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த போல் ரிசல்ட்லாம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்லே சொல்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.